கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 12லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது தான் பவுல் எழுதி வச்சுட்டார். அவருடைய ஊழியத்தில் எப்படி எப்படிலாம் நடத்தி ஆண்டவர் கொண்டு போனாருங்கிறத பற்றி நான் பயப்படுறதுன்னு சொல்லி முன்னாடி நம்ம படித்தோம். அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவர் அழைப்புக்கு அர்ப்பணித்து அவர் போனதுனால நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்கிறத நிறைய சபைகளுக்கு எழுதின மாதிரி தான் இது எழுதியிருக்காரு. அதை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு நம்ம இதில் ஏதாவது தவறி போயிருந்தோம்னாக்கி நம்ம அதை சரி பண்ணதுக்கு தான் நம்ம இதை படிச்சுட்ருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கி இந்த வசனத்தை தியானிக்கும்பொழுது நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பன் நமக்கு, அவர் தான் நல்ல தகப்பன். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள்லாம் நமக்கு கைவிட்டுருவோம். ஆனால் நம்மளை கைவிடாமல் நம்மளை காப்பாற்ற நல்ல தகப்பன் அவர் ஒருவர் தான். அவரை மாத்திரம் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் பிசாசானவன் கொண்டு வரும்பொழுது ஆண்டவருடைய பெரிய கிருபையுள்ள கரம் நம்மளோடு கூட இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் மீட்டு எடுத்து நம்மளை நிறுத்துறதுக்கு வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறதையோ பைபிள் வாசிக்கிறதையோ எந்த காரணத்தை கொண்டு எந்த தடைகள் வந்தாலும் அதை நிறுத்தவே செய்யாதுங்க. அதுதான் பறிக்க பார்ப்பான் பிசாசானவன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சனாலும் சொல்கிறேன். நீங்கள் அதை தான் அவரும் சொல்கிறார், பவுல் சொல்கிறார். ஏன் இப்படி தவறி போகிறீங்க, ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சதை மறந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் செய்தி கொடுத்துட்டே வரார் ஒரு சபைக்கும். அதை மறந்துடாங்க, அதை நீங்கள் நினச்சி அதை நீங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிங்கன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வசனங்கள் மூலமாக நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவார். நான் விசுவாசிக்கேன். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனங்கள் மூலம் உங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுல் ஊழியம் செய்யும்பொழுது எப்படி காரியங்கள்லாம் நீங்கள் செய்தீங்க என்பதை சொல்லி ஜெபிக்கிற இந்த அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக பேசும்பொழுது நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியாக கற்றுத்தாங்க. பிசாசனவன் அநேக காரியங்களில் எங்களை கொண்டு ஆண்டவரை மூழ்கடிக்க பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஆவியானவங்களுக்கு துணை செய்து எங்களை வழிநடத்த வல்லமுள்ளவர் என்று இன்னும் அதிகமாக விசுவாசிக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் எங்களுக்கு தரவணுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ தடைகள் மத்தியிலும் எங்களை ஆண்டவரை நடத்தி செல்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். Yehova Nisi, Yehova Nisi, Yehova Nisi, Yehova Nisi, Yehova Nisi, ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நீ நிசி யெகோவா நிசி, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தராமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, நம் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி.
நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவோ, ஜீவதேவன் அல்லவோ. யெகோவானிசி, 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 யெகோவானிசி. அல்லேலூயா, தேவநாமம் வாழ்கவே. அல்லேலூயா, இயேசு ராஜா வருகவே. அல்லேலூயா, ஆவி புகழ் ஓங்கவே. அல்லேலூயா, தேவ படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே, என்றும் வாழ்க 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 வாழ்கவே. யெகோவானிசி, 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 யெகோவானிசி. யெகோவானிசி வெற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே, கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 12 வரைக்கும் உள்ள வசனம் தான் நம்ம படிக்க போகிறோம். 4ல் 12வது வசனத்தை நம்ம படித்தோம்னாக்கி, சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போல் ஆகும் மாறேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி, சகோதரே என்னை போல் மாறுங்கன்னு சொல்கிறார். என்னை போல் அவரை போல் மாறணுன்னாக்கி நம்ம அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் படித்தோம்னாக்கி நமக்கு அது வந்து நல்லா புரியும். ஏன்னா அவர் பவுல் ஊழியம் பண்ணதை பற்றி நிறைய நம்ம படிக்கலாம். ஏன்னா நிறைய எழுதி வச்சுருக்காரு. பாதி புத்தகத்துக்கு மேலே அவர் தான் எழுதின புக்கு புதிய ஏற்பாட்டில். படிக்கும்போது அவருடைய ஊழியத்தை பற்றி, அவர் என்ன ஆண்டவர் நடத்தினார், அவர் அழைப்பு எல்லாத்தையும் பற்றி எழுதி ஒவ்வொரு சபைகளுக்கு நம்ம சொல்லியிருக்காரு. இப்போ 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தோன்னா, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுக்கு யானைக்குரிய நயவஞ்சகம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்போது இந்த பிரசங்கம், இந்த பேச்சு அதெல்லாம் வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு. ஏன்னா பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் அவரை வந்து இப்படி ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக வந்து அவங்களுக்கு சண்டை போடுவான். சண்டை போடும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், யார் சொன்னதை வந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னுடைய விருப்பத்தின்படி பண்ணுதானா இல்லாட்டா ஆண்டவர் சொல்லி தந்ததை நான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த கொரிந்தி சபைக்கு எழுதியிருக்காரு. அது 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் தான் பார்க்கும். அவர் வந்து என்னுடைய விருப்பத்தின்படியும் செய்யலை, என்னுடைய மூளைக்கு இருந்தும் செய்யலை, ஆண்டுடைய ஆவியானவர் தான் எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தந்து இதை உறுதிப்படுத்தி எனக்கு சொல்லியிருக்காரு, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ என்னை போல் ஆகுங்கன்னா அவரை போல் நம்ம மாறணுன்னாக்கி எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். எப்படிலாம் இருந்தாங்க, எப்படி அவரை பற்றி வீணாக பேசுகிறாங்க. பேசும்பொழுது தான் அவர் வந்து இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு, என்னை போல் மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம. ஆனால் அவங்க வந்து ஒன்றும் அநியாயம் செய்யலை, எனக்காண்டி நீ என்னமும் செய்யலை அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. இப்போ அவருக்கு செஞ்சதையும் சொல்கிறாரு, இவருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனங்களில் எல்லாம் படிக்கும்போது தெரியுது பாருங்கள். அடுத்தது 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகும்போது அவருக்கு வந்து நம்ம நிறைய அந்த புத்தகங்கள்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஆண்டவரை சந்தித்தார் பார்த்தீங்களா. அவர் வந்து முதலாவது அவர் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு அவர் கீழே விழுந்து ஆண்டவர் வந்து அந்த ஒளியினால் அவருக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம்
ஏன்னா வந்து ஒரு ஜெபிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கண்ணுலேருந்து மீன் செதில் மாதிரி விழுந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் கண்ணு தெரிஞ்சாலும் அந்த பார்வை வந்து அவருக்கு வந்து கம்மியாக இருந்தது. அவருக்கு பார்வையை கொஞ்சம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறையா சரித்திரபூர்வமாகவும் சொல்கிறாங்க. நிறையா புத்தகங்கள் இந்த நம்ம ஊழியம் பண்ணுறவங்க புக்கெல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குது. அது வந்து உண்மையாக இருக்கலாம். ஒரு வேளை அவருக்கு அடுத்து அவர் சொல்கிறாரு, அதுதான் சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து பாருங்கள், நான் ரொம்ப பலவீனத்தோடு தான் அவங்ககிட்ட சுவிசேஷத்துக்கு வந்தேன். நான் வந்து ரொம்ப தைரியமாக ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்லி நான் போகல. ஆண்டவர் அழைச்சி கொண்டு வந்தார். ஆனாலும் நான் வந்து என்னுடைய உடம்புல வந்து சரீரத்தில் ரொம்ப வேதனை இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் 1 கொரிந்தியரில் 2வது இடத்துல 2வது வசனத்தை 3ஐயும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அண்டி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். அல்லாமல் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இப்போ இவங்ககிட்ட ஏன் பயப்படணும்? அவர் பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அவர் தவறே பண்ணலை. அவர் வந்து சத்தியத்தை சொல்கிறாரு. சத்தியத்தை சொல்கிறதுனால இவங்க வந்து ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கிடாதனால தான் பெரிய பிரச்சனைகளே வருது. அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு. ஆண்டவர் தான் சொல்லி தந்தார், ஆண்டவர் தான் எல்லாம் செய்ய சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் ஏதோ நமக்கு தவறு செய்கிறோம், இதை செய்யாதங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் வந்து அதை செய்யாமல் இருக்கோமா, இல்லாட்டா அது வந்து நம்மளும் ஏற்று நிற்கமா அப்படிங்கிறது தான். இப்போ ஊழியம் பண்ணுறவர் இப்படி சொல்கிறாரு, என்ன இந்த கஷ்டத்தில் வரேன், அப்புறம் ஊழியம் பண்ணுறதுல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க வந்து சரின்னு கேட்டு இருக்கவே செய்யலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுருந்தா நிறைய காரியங்கள் அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்ப்போம். அதை தான் ஒரு பவுலும் எழுதி வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் வந்து பலவீனத்தோடு வந்தேன்னு சொல்லி அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து 14வது வசனத்தை நீங்கள் படித்தா, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாகிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ அதையும் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் சொல்கிற மாதிரி தேவதூதன் சொல்கிற மாதிரி அதை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேச்சுக்கு ஏதாவது நமக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்களா, அந்த ஆண்டவரே வந்து சொன்ன மாதிரி இருக்குங்க, ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்குது, இல்லாட்டா தூதன் வந்து இறங்கி எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை தான் சொல்கிறார். எனக்கு சரீரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதை வந்து நீங்கள் அசட்டை பண்ணலை. நீங்கள் வந்து ஐயோ இவன் என்ன எப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய காரியங்கள் செஞ்சீங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டீங்க. எதை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் என்ன அனுப்பி அவர் சத்தியத்தை சொல்ல சொன்னாரோ அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு, ஏற்றுக்கிடாமல் ஏன் இருக்குங்கிறதையும் சொல்கிறாரு. எல்லாம் எச்சரிப்பும் இருக்குது. அடுத்தது அவர் வந்து என்ன நமக்கு செஞ்சதை நம்ம ஒருத்தர் நன்றி மறந்துடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு செஞ்சீங்க அப்படிங்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயரில் 2வது இடத்துல 13வது வசனத்தை படித்து, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ சபைகளுக்கெல்லாம் எழுதுவீங்க, நீங்கள் தேடி தேடி வாசிங்கன்னு சொல்கிறாருல, அந்த வசனங்களை நீங்கள் தேடி தேடி வாசிக்கும்போது அதுக்கு ஜோடி இருக்கும். அவர் இங்கே சொல்லியிருப்பார், அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை அதுக்கு அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இப்போ வந்து தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, இந்த வசனத்தையும் நீங்கள் அதையும் கோர்வையாக எடுத்து படிச்சிங்கன்னாக்கி அதுக்கு வசனத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். இப்போ பாருங்கள், நான் என் வசனத்தை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஏற்றுக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் நடங்கன்னு சொல்லி தான் அவர் உறுதியாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இருங்க, அது மெய்யான வசனம், அதை விசுவாசிங்க, அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதை வந்து நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு தான் ஒத்துக்கிட்டுறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் அவர் சொல்கிற மற்ற குறைகள் இருக்குது பாருங்கள். அப்படி நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம், அதாவது ஆனந்த பாக்கியம் எங்கே, ஆனந்த பாக்கியம்னாலே நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம படிக்கும். அப்படி இருந்த உங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா, அது எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இப்போ கண் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த இது கூட நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இருந்தீங்களே, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்காரு. இப்படிலாம் இருந்தீங்களே, அதெல்லாம் எங்கே போயிட்டு இப்போ வந்து அந்த
இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வேறு வழியில் போகிறீங்களே, அந்த வழி விலகி போகும்பொழுது தான் அந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கும். அப்போ நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த வசனத்தை படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். யோவான் 3:16 அதில் 18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு அது தெரியும். நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இப்போ ஏன் அந்த மாதிரி சகோதரனுக்காண்டி ஜீவனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்பை பற்றி சொல்கிறாரு. இப்போ அன்புனா இவங்க செய்கிறான்வ எல்லாமே செய்தான் நமக்கு, நாங்கள் அன்பாக இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு என்னன்னாலும் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க. ஆனால் அன்பு யார் அன்பு? ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு இருக்கா? இந்த சகோதரனுடைய அன்பு, சகோதரனுக்கு கொடுக்க அன்பை கூட நீங்கள் அந்த அந்த காரியத்தை இந்த யோவான் எழுதியிருக்க நீங்கள் பார்க்கலாம். 16 - 18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுதான், ஒருவன் உலக ஆஸ்தியை உடையவனாக இருக்க தன் சகோதரன் குறைச்சல் உண்டாலாம் கண்டு அவன் வந்து இருதயத்தை அழைத்து கொண்டு இருந்தான்னா அவன்கிட்ட அன்பு இல்லை அப்படிங்கிற அன்பை பற்றி பேசுகிறாருங்க. அடுத்தது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிருபையினாலும் உண்மையானாலும் அன்பு கொள்ளணும். இப்போ நம்ம காசு இருக்கவனுக்கு ஒன்று, காசு இல்லாதவனுக்கு ஒன்று, பிரச்சனை இருக்கவனுக்கு ஒன்று, அப்படி அன்பு காட்டக்கூடாது. அந்த அன்பே கிடையாது. உண்மையான அன்பு காட்டணும்னாக்கி ஆண்டோடைய அன்பை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டி தான் அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து யோவான் வந்து எழுதுறது பூராமே பார்த்தீங்கன்னாக்கி அவர் அன்பை பற்றியே எழுதுவார் நிறையா. ஏன்னா அன்புள்ள சீசன் அவர் தான். ஏன்னா அவர் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் அந்த சாட்சியாக வாழ்ந்து இரத்த சாட்சியாக மறிக்காமல், அதாவது சாதாரணமாக மறித்தாருன்னு சொல்லி நம்ம சரித்திரபூர்வமாக பார்க்கலாம். அப்படிப்பட்டவர் அவர் அன்பான சீசன் சொல்லி அவருக்கு பேர். அப்போ அன்பாக இருந்ததுனால அவர் அன்பை பற்றி நிறைய எழுதுறதை நம்ம பார்க்கலாம். அப்போ இவர் வந்து அன்பை எனக்கு கண்ணை கூட பிடிங்கி தருவீங்கன்னு சொல்லும்பொழுது அந்த அன்பாக இருக்கிறது வந்து அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கும்போது, இதுவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோவான் எழுதியிருக்கிறதையும் இவர் எப்படி அன்பாக எனக்கு இருந்தீங்கிறதையும் சொல்லும் பொழுது நம்ம படிக்கும் பொழுது இவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க, அப்போ அன்பாக இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதை தியானிக்கணும், ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபை. 17வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். இப்போ வைராக்கியம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் செஞ்சோம்னா அதுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வைராக்கியமாக இருக்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் ரோமர் 10:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுக்கு வசனத்தை நம்ம படிக்கலாம். இதுக்கு வசனத்தை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த வசனத்தை நீங்கள் கோர்வையாக இருக்குது, அதை படிங்க. 10:2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை பற்றி அவளுக்கு வைராக்கியம் உண்டென்று அவளை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏன்னா நம்ம சுயத்துக்கு ஏதோ ஒரு வைராக்கியத்தை இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. அவர் வந்து மற்ற காரியங்கள், அதாவது எதுக்கு வைராக்கியமாக இருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியமாக நம்ம ஆண்டவரை பற்றி பிடிச்சிக்கிறதுல வைராக்கியமாக இருக்கணும், அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுல வைராக்கியமாக இருக்கணும், அது பிடிக்கும். ஆனால் இந்த வேண்டாத காரியங்களுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். அது வந்து நீங்கள் வந்து அவர் சொல்லும் பொழுதே என்ன காரியத்துக்கு சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லுவார். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அந்த சத்தியத்தை சொல்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சத்ருவானேன்னா அப்படின்னா அதை அடுத்த வசனத்தை சொல்லுவார். 16வது வசனத்தில் சொன்னோம்னா, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதனாலே உங்களுக்கு சத்ருவானனும். இப்போ சத்தியத்தை சொல்கிறதுனால தான் அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து ஏன் வைராக்கியமாக இருக்கீங்க, வைராக்கியமாக இருக்கக்கூடாது, சத்தியத்தை சொல்கிறதுனால தான் நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன். 16 பார்த்தீங்கன்னாக்கி 16, 17 2 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் சத்தியத்தை சொல்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன். உங்களுக்கு சத்தியத்தை தான் சொல்கிறேன், அதனால நீங்கள் என்ன சத்ருவாக மாற்றுவீங்க. ஆனால் வைராக்கியமாக இருக்கீங்க, அந்த வைராக்கியமும் உங்களை வேறு எவனாவது எங்கேயா கொண்டே விட்டுருவோம். அதுக்காக தான் நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்க. ஒழுங்காக நீங்கள் வைராக்கியமே இல்லை. ஆண்டவர் காரியத்தில் தான் நீங்கள் சங்கீதம் 69:9 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காரியத்தை சொல்லுது. ஆண்டவர்கிட்ட பக்தியாக இருக்கிறத பற்றி, அவருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சங்கீதம் 69:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வீட்டு ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் தான் நம்ம வைராக்கியம் பாராட்டணும். அவருக்கு என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுமாங்கிறதுக்கு தான் நம்ம வைராக்கியமாக இருக்கணும். வெளியே இந்த மற்ற காரியங்களுக்கு வைராக்கியம் வந்தால் நீ அது வேற எங்கேயாவது கொண்டு போய் விடாதுக்கு தான் உன்னை வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி இந்த சங்கீதக்காரன் வந்து சொல்கிறது என்னென்ன காரியங்கள்னா 69:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதக்காரன் வந்து நிறைய காரியத்தில் வந்து அவமானப்படுறாரு. அவர் வந்து நிறையா நிந்தை அனுமதிக்காரு. நிறையா காரியங்களில் அவர் வந்து
வேண்டாத காரியங்களை அவங்கள தள்ளி அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது அந்த காரியத்தை எழுதினாருன்னு சொல்லி பார்க்கோம். நீங்கள் வந்து பாவத்தை குறித்து நம்ம பேசணும்போது மக்கள் மத்தியில் பேசும்போது அவங்க வந்து அதுக்கு ஒரு சீர்புந்தி பாவத்தை பற்றி சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம வந்து ஏதோ நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுல அது அவங்க வந்து கேட்குறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதக்காரர் அதை பாவத்தை பற்றியும் மற்ற ஆண்டவர் எப்படி நம்மளை அதை காப்பாற்றுவாருங்கிறத பற்றி தான் அழுது அவருக்கு நடந்த காரியங்களை நமக்கு இதை செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காருங்கிறது தான் அந்த ஜெபம் தான். அது 69:9 நீங்கள் படித்து பாருங்கள். அந்த காரியங்களை நமக்கு வந்து ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் அந்த காரியங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளதுக்கு வேதத்தை தான் நீங்கள் படிக்கணும். 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் வரும்பொழுதும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். இந்த காரியங்கள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், 20வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தான், உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். இவ்வளோ மேலே என்னெல்லாம் சொன்னார், நான் எப்படிலாம் இருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி நல்லா அவங்க செஞ்சதையும் சொன்னார். நான் என்ன சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காருங்கிறத பற்றியும் சொல்லணுன்னு இருக்காரு. வைராக்கியத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. இவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் வந்து இவ்வளோ சொல்லி தந்தேன். ஆண்டவரை பற்றி ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு மறுபடியும் நீங்கள் வந்து நான் வந்து திருப்பி சொல்லணுமா? இது நான் சொல்லிகிட்டே வந்ததுக்கப்புறம் அதுதான் அந்த சத்தியத்தை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். திருப்பி சொல்ல வரேன்னாக்கி நான் வந்து உங்களை பற்றி நான் வந்து சந்தேகப்படுறேன். நீ வந்து இதுக்கெல்லாம் சரியாக வரமாட்ட, இந்த நான் சொல்கிற காரியங்களுக்கு நீ சரியாக வரமாட்டேன், இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறதுக்காண்டி உனக்கு நான் வரணுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம படிக்கலாம். அப்போ அதுக்கு வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:14-15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு அந்த வசனத்தை பற்றிலாம் தெரியும். அடுத்தது 1 கொரிந்தியர் 4:19-21 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 2:17-18 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா 3ஐயும் இந்த வசனத்துக்கு தான் நான் எடுத்து நான் வாசிக்கிறதுக்கு நீங்களே படித்து தியானிங்க. கடைசியில் நீங்கள் தியானிச்சிங்கன்னா தான் கடைசியும் முந்தினதும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட். இந்த காரியங்கள்லாம் நம்ம படிக்கும்பொழுது அந்த கோர்வை படிக்கும்பொழுது அந்த காரியங்கள் நமக்கு புரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலாவது 12வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிங்க. இந்த 2 வசனமும் நீங்கள் ரொம்ப படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ வேதனைப்பட்டது தப்பு, இனி வேறு வகையாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ நாள் சொன்ன சிலுவையில் அறையப்பட்டது ஆண்டவரை பற்றிலாம் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியலை. அதனால் நான் வேறு வகையாக அவனுக்கு வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து வேறு வகையாக ஆண்டவர் அவர் வந்து எழுதி வச்சிருக்கதை நம்ம படிக்க போகிறோம். அப்போ காரியங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் வந்து தேவனுடைய ராஜ்யம்லாம் பார்த்திங்கனாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம பேசணும்னு வைங்க, அது வந்து ஒரு பெரிய, அது வந்து நம்ம விவரிக்கவே முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. அப்போ கிருபை கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அது அப்படி கிடையாது. அது ரொம்ப விரிவானது. அது வந்து யாருமே அளக்க முடியாத ஒரு பெரிய இது. அதில் வந்து எத்தனை அங்கத்தினர் இருக்காங்கன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி ஆண்டவர் வச்சுருக்காரு. அந்த கிருபையை தந்திருக்காரு நமக்கு. அது வந்து பேச்சு செய்தி நமக்கு ஏதோ காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்யக்கூடிய காரியங்கள் இல்லவே இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையை தான் வெளிப்படுத்த நமக்கு ஆண்டவர் வந்து அதை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல அப்படிங்காரு. அப்போ வந்து பேச்சு நான் சொல்கிறதுனால இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுனால தான் அது நடக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வளம் வந்து அந்த நம்ம வந்து ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவர் ராஜ்யத்தை குறித்து தான் பெருச்சிக்கிட்டு இருக்காரு, அதை வந்து உணர மாட்டாங்க. அப்போ இன்னொரு வகையை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். இந்த வசனத்துக்கு நம்ம பார்த்திங்கனாக்கி ஆவியின் வல்லமையை பற்றி வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை சொல்கிறாரு. அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்துலாம் மக்கள்கிட்ட கண்டித்து உணர்த்தணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை இவர் வந்து சொல்லிக்கிட்டே வராரு. அதனால் அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வர்றதுக்கு அது வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் செய்ய வரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த தெசலோனிக்கேயில் நீங்கள் படிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தானுடைய எதிர்ப்பு பரிசுத்தவான்கள் ஜெபத்தினாலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய அன்பினாலும் மேற்கொள்ளப்பட முடியும். ஆகவே சாத்தானுடைய எதிர்ப்பு
நிரந்தரமானது கிடையாது. அவர் வந்து இப்போ எழுதி வச்சிருக்கிறது அதுதான். சாத்தான் எதிர்ப்பான் பரிசுத்தவான் ஜெபம் பண்ணுறது, ஆட்டுக்குட்டியான ரத்தம், அதெல்லாம் வந்து நமக்கு சாட்சியை கொடுக்குறது, நம்ம சாட்சியாக வாழறதுக்கு அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து நம்ம அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுது அந்த அன்பில் அவர் அன்பு நமக்கு இருக்கணும். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாத சாத்தான் என்னெல்லாம் செய்கிறானோ அதுக்கு எதிர்த்து நின்று அவனுக்கு நமக்கு போராடி நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். ஏன்னா வந்து அவன் வந்து நிரந்தரமானவன் கிடையாது. ஏன்னா ஒரு செய்தியில் நான் கேட்டேன், அவன் ஜெயித்தவன் கிடையாது. அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஆண்டவர் ஜெயிக்கப்பட்டவர். ஆனால் நாம் அவனுக்கு இடம் கொடுத்தோம்னாக்கே நாம் தோற்று போயிடுவோம். இந்த 3 காரியம் தான் அவன் சொன்னான். அதை வந்து நான் வந்து ஒரு செய்திகளில் கேட்டேன். அப்போ வந்து சாத்தான் ஜெயிக்கவில்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் சொல்லி நாம் முடிவு எடுத்துட்டு திருப்பி அவனை வந்து நம்ம எதிர்த்து நிற்கணும்னு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகவே கூடாது. அந்த திட்டம் வந்து ஆண்டவருடைய திட்டமாக இருக்கணும். ஆண்டவர் விடுதலை நமக்கு ஒவ்வொரு நாளும் தரதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஜெயிது நம்ம ஜெயத்தை பெற முடியும். ஏன்னா நாம் ஏற்று பிசாசுகிட்ட நின்று நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசனவன் எவனை விடுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், வகை தேடுகிறான்னு சொல்லி இப்போ அந்த பேதர்லாம் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ எல்லாருமே எழுதியிருக்காங்க பிசாசை பற்றி ரொம்ப இதாக எழுதியிருக்காங்கன்னா, ஏன்னா பிசாசனவன் சாதாரணமாக விடக்கூடியவன் கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுறது தான் அவனுக்கு வேலை. வசனத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் அவங்கள நொறுக்கக்கூடியது, நிறைய காரியங்களை செஞ்சு அவங்கள எப்படியாவது விழ தட்டணும் அப்படிங்கிறதுல நோக்கமாக இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது நாம் ஜெபத்தோடு கூட இருந்து இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யாமல் இருக்க. அவர் சொல்கிறார் பாருங்கள், எப்படி நான் எவ்வளோ காரியங்களை சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் விழுந்துட்டீங்களே, இனி நான் இப்படி வர மாட்டேன், நான் வேறு விதமாக வர்றதுக்கு நான் வந்து வேறு வகையாக நான் பேச விரும்புதேங்காரு. அப்போ இவ்வளோ பேசுனதும் பூரா வீண். இப்போ எவ்வளோ சிலுவை பற்றி பற்றி என்னெல்லாம் பேசினார் அதெல்லாம் இவங்க எல்லாம் தூத்திட்டு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறதுனால தான் அவர் வந்து இந்த வசனத்தை எழுதியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நம்ம இந்த மாதிரி ஆண்டோடைய காரியத்தில் இருக்கோமோ அதை வந்து தவிர்க்கக்கூடிய காரியங்களை செய்ய ஆண்டோட ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு இருக்க துக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாருன்னு அவர்கிட்ட வைக்கும் பொழுது பிசாசனும் சாதாரணமாக விட மாட்டான். அவன் வந்து விடாமல் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு நாம் அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. சாமி, அதிசயமாக எங்களை நடத்துகிறவரே எனக்கு நன்றி. எங்களை விழுங்கலாமா என்று பிசாசம் சுற்றி திரியும் பொழுது எங்களுக்கு ஏதாவது வழியை திறந்து உதவி செய்ய வல்லமுள்ளவர் நீங்கள் கூட இருக்கீங்க என்று உண்மை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வழியை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீர் அப்படியே செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியாக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரியிலே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தின தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியாக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பவுல் எத்தனையோ சத்தியத்தை சொல்லியும் சத்தியத்தை மறந்த ஜனங்களுக்கு மூலமாய் ஆண்டவரே அவர் அழுது புலம்புவதை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துரு எத்தனையோ காரியங்களை செய்யும் பொழுது எங்களை மீட்டெடுக்கிற வந்த தேவன் நீங்கள் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி, பரிசுத்தவான்களாய் மாற்றினவர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை ஆண்டவரை வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை வழி விலகி போக ஆண்டவரே தீர்மானம் எடுக்கிற சத்துருவின் திட்டங்கள் அதமாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே எத்தனையோ பிசாசானவன் கொண்டு வரலாம். ஆண்டவரே, சோதனை, வேதனைகள், ஆண்டவரே பாடுகள், துக்கங்கள் கொண்டு வரலாம். எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவன் இருக்கிறீர் என்பதை சாட்சி உள்ள பிள்ளைகளை நாங்கள் சாட்சி சொல்லி உலகத்தில் வாழ எங்களை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய அற்புத கரம் எங்களை நடத்தி செல்வதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள்
விழுந்து விடாதபடி தகப்பனை கடைசி வரை ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்யுங்க என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே ஆளுகை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்க தீர்மானம் திட்டங்கள் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. உங்களுடைய சிலுவையில் ஆண்டவரே இந்த சிந்தனைப்பட்ட ரத்தம் எங்களை மீட்டெடுக்க சிந்தப்பட்டது என்று நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தம் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை முற்றிலுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்த விசுவாசத்தை நாங்கள் ஜெபிக்க இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உங்களுடைய தீர்மானத்தின்படி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு பரிசுத்த கூட்டத்தை எங்கள் மூலம் ஆண்டவரை செய்ய நிறுத்துக்க தீர்மானம் நிறைவேற நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு பதிவிடுத்தா நன்றி. கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை காத்துக்கொள்ளும். துதிக்கான மயமே உமக்கே. இயேசு ராஜாவின்